பொதுவாக இந்த உலகம் யாரை பேறு பெற்றவர்கள் என்று சொல்லும்? பணம் இருப்பவர்களை, வசதி படைத்தவர்களை, செல்வம் மிக்கவர்களை, பதவியில் இருப்பவர்களை, அரசாட்சியில் நிலைத்து நிற்பவர்களை, வெற்றி பெற்றவர்களை, இப்படிப்பட்டவர்களை தான் இந்த சமூகம் உயர்ந்தவர்கள், பெரியவர்கள், பேறு பெற்றவர்கள் என்று சொல்லும். ஆனால் இயேசு சற்று வித்தியாசமான 9 பொன்மொழிகளை கொடுக்கிறார். அந்த 9 பொன்மொழிகள் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, முதலாவது, யார் பேறு பெற்றவர்? ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். ஏழையரின் உள்ளத்தோர் என்று சொல்லுகின்ற பொழுது அதை எப்படி புரிந்து கொள்வது? இப்போ ஒரு கப்பு இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த கப்பு நிறைய சால்ட் வாட்டர், உப்பு தண்ணியை நிரப்பி வச்சிருக்கிறோம். இப்போ உப்பு தண்ணி நிரப்பி வச்சிருக்கிற அந்த கப்பில் நல்ல வைனையோ அல்லது வேறு குடிக்கக்கூடிய நல்ல பானத்தை விட முடியுமா? முடியாது. காரணம், ஏற்கனவே நிரம்பி